பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்பதாக. உலக பிரகாரமான காரியங்களை குறித்து புத்தி சொல்ல அநேகர் காணப்படுகிறார்கள். அது நல்லதாயும் காணப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் அதிகமாய் புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க பிலிப்பிய சபையின் விசுவாசிகளாய் காணப்பட்ட எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி கூறுகிறதை பிலிப்பியர் 4:2 வாசிக்க முடிகிறது. அவர்களுக்குள் பிரிவினைகள் காணப்பட்டிருக்கக்கூடும். ஆகையால் ஒரே சிந்தையாய் இருக்க பவுல் புத்தி சொன்னான். எபேசு சபை விசுவாசிகளோடு தங்கியிருந்து 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் ஒவ்வொருவருக்கும் பவுல் புத்தி சொல்லி கொண்டு வந்தான் என்று அப்போஸ்தலர் 20:31 கூறுகிறது. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேயர் 3:13 கூறுகிறது. அதுபோல சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்பதை மறந்து போகாதிருங்கள். சபை கூடி வருதலை மறக்கிற ஒரு சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறது. சிலர் விரும்பினால் மாத்திரம் சபைக்கு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சிலர் காலநிலையில் ஒழுங்காய் அமைந்தால் மாத்திரம் சபைக்கு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சிலர் வசதி வாய்ப்புகள் இருந்தால் மாத்திரம் சபைக்கு வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். மாதத்திற்கு ஒரு முறை, பல மாதங்களில் ஒரு முறை என்று வருகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது மற்ற விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தி புத்தி சொல்லுவதும் இல்லை, அதை முக்கியப்படுத்தி ஒரு ஊழியமாய் கருதுவதும் இல்லை. கர்த்தருடைய வருகையின் நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கூட மற்றவர்களை புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி சபைக்கு அழைத்து வருவதில்லை. இயேசு தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று லூக்கா 4:16 கூறுகிறது. ஆண்டவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் காணப்பட்ட நாட்களில் ஜெப ஆலயங்களுக்கு செல்லுவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி அழைத்து வாருங்கள். சபை கர்த்தருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளுகிற பள்ளிக்கூடமாய் காணப்படுகிறது. சபை வியாதிகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற மருத்துவ சாலையாய் காணப்படுகிறது. சபை கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற இடமாய் காணப்படுகிறது. நாம் ஒருமித்து கூடி வரும்போது கர்த்தர் அங்கு என்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆகையால் ஆண்டவரிடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதைப் போல மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள எல்லோரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி நாட்களில் உம்முடைய சமூகத்தில் அழைத்து வருகிற பாத்திரங்களாய் காணப்பட அதற்குரிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்தருளுவீராக. உம்முடைய வருகை அதிசீக்கிரமாய் காணப்படுகிறது என்பதை அறிந்த நாங்கள் மற்றவர்களையும் உம்முடைய வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்துகிற கருவிகளாய் காண கர்த்ததாமே உதவி செய்யும் என்று சொல்லி மீண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதே. நன்மையான ஈவுகளினால், ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.